வணக்கம்ப்பா. நான் ஊட்டியில மஞ்சனக்குரையில ஒரு 15 வருஷமா விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். 2 வருஷமா இந்த அபிமானு, ஆர்பிக்ஸு, FL77 யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த வாட்டி வந்து பூண்டுக்கு எல்லாமே அந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பூண்டோட விளைச்சலும் நல்லாயிருக்கு. அபிமான் வந்து 15 நாளில் குடுத்தேன். லிட்டருக்கு 1/2 லிட்டர் மாரி. ஆர்பிக்ஸ் இடையில 2 டைம் குடுத்துருக்கேன். இப்போ காய் ஊறுறதுக்கு FL77 குடுத்துருக்கேன். ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. பூண்டும் நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா, பூண்டு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். பூண்டு விளைச்சலும் நல்லாயிருக்கு. அதனால் உங்கள் ப்ராடக்ட்டு நல்லா இருக்குதுங்க. எல்லா காய் ஊறுறதுக்கு, அப்புறம் அந்த லீஃப் மைனருக்கு எல்லாம் நல்லாயிருக்கு. பாருங்க பார்த்தீங்கன்னா, அபிமானு, அப்புறம் ஆர்பிக்ஸு, அப்புறம் நான் FL77 கடைசியில் கொடுத்துருக்கேன். நல்லா ரிசல்ட் இருக்குங்க. நல்லா கொஞ்சம் காய் நல்லா துருவாயிருக்கு. நல்லா கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் காஸ்ட் வைஸு மற்ற மருந்து கம்பேர் பண்ணால் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. எல்லா கிராப்புக்கும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. பீட்ரூட்டுக்கு, கேரட்டுக்கு, கோஸுக்கு எல்லா கிராப்புக்கும் உங்களோட ப்ராடக்ட் என்னங்க. அபிமானம் அடித்த பிறகு நல்ல முளைப்பு திறன் நல்லாயிருக்கு. நல்லா ஊக்கமாக வருது. நல்லா இருக்குதுங்க. நல்லா பீட்ரூட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை இருந்தது. பூண்டுக்கும் நல்லா இருக்குது. ஆர்பிக்ஸ் 2 டைம் கொடுத்ததுல நல்லா கொஞ்சம் ஈல்டெல்லாம் நல்லா வந்திருக்கு. இது FL77 அடித்த பிறகு கொஞ்சம் நல்லா காய் உருவாயிருக்கு. வெயிட் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அறுத்து போட்டு வச்சுருக்கோம். பூண்டு பாருங்கள், உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ண பூண்டு அறுத்துருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.